மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 8 ஃபீல்டு நேம் கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டூடெண்ட் நேமு, ஃபாதர் நேமு, இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல டேட்டாஸ் என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்துல வந்து டேட்டாஸ் என்ட்ரி பண்ணணும். அப்போ மொத்தம் எத்தனை காலம் வேணுன்னா 1 2 3 4 காலம் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த பியில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் இருக்குது. சியில் வந்து நம்ம டேட்டாஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். டி காலத்தில் வந்து அதே மாதிரி என்ன இருக்குன்னா டைட்டில் இருக்குது. அதே மாதிரி இ காலத்தில் வந்து டேட்டாஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். அப்போ இந்த 4 காலத்தையும் செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இந்த 4 காலத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்க போகிறோம். அப்போ ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது மெனுவில் வந்து ஹோமை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து மெர்ஜின்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செய்யணும்னா அந்த 4 பாக்ஸும் ஒரே பாக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்னா டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஃபார் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துங்க. அதாவது டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஃபார் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இது வந்து ஹைலைட் பண்ணுறதுனா ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கலர் ஃபில் பண்ண ஃபில் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே ஒரு க்ரீன் கலர் கொடுக்கணும்னு வச்சிங்களேன். இல்லைனா வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுக்கணும்னு வச்சிங்க. ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதுக்கு கலர் மாத்திரமான கலர் மாற்றிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒயிட் கலர் வேணும்னா ஒயிட் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதை போல்டு பண்ணிங்க. உங்கள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கொடுத்து ஃபில் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்க. இல்லைன்னா அந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றிடுவோம். இந்த அளவு எடுக்கலை. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது டார்க் ப்ளூ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஃபார் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருச்சு. அடுத்தது எனக்கு இந்த இருக்குல்ல, இந்த ஹெட்டிங்கை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துங்க. ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதுக்கும் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ எனக்கு இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணுறதுனா ஃபில் பண்ணிங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரே கலர் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துங்க. இதே மாதிரி கொடுத்துட்டு இந்த கலர். இப்போ இந்த இருக்க பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் தான் வந்து டேட்டாஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். கொஞ்சம் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அது பத்தாது. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் டேட்டாஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வேணும். அப்போ இந்த இருக்க பார்டரை கிளிக் பண்ணுங்கள். இந்த பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு அவுட் சைடு பார்டர்னு இருக்கும். பார்டர் கொடுத்துங்க. இப்போ ஒரு இதில் பாக்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்ததுக்கு பாக்ஸ் வேணும்னா F4 கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு ஆட்டோமேட்டிக்காக F4 கொடுத்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். F4 கொடுத்துங்க. இப்போ இங்கேயும் F4 கொடுத்துருங்க. F4 F4னு சொல்லி கொடுத்துருங்க. இங்கே F4 அதாவது இப்போ போயிடுச்சு. திருப்பி ஒன்று இது பண்ணிங்க. F4 கொடுத்துருங்க. இங்கே F4 கொடுத்துருங்க. F4 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மாதிரி ஹெட்டிங் கொடுத்தாச்சு, டைட்டிலும் கொடுத்தாச்சு, அதுக்கு வந்து பாக்ஸும் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டு முடித்த பிறகு இப்போ எனக்கு என்னென்னா இங்கே நம்ம டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி செட் பண்ண போகிறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு சீட்டு 2ல் போய் இந்த இடத்துல போய் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னா என்னன்னு தெரியும். ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன செய்யும், ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? அதுதான் அது மாதிரி செட் பண்ணுறது தான் இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்குவோம். அதாவது ஏ காலம் இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக்கிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எஃப் காலத்தையும் கொஞ்சம் சின்னதாகிக்கிங்க. இந்த மாதிரி ஆகிக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பட்டன் மாதிரி வைக்க போகிறோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு பட்டன் தேவைப்படுது. அந்த பட்டனை எப்படி செட் பண்ணுறதுன்னா இந்த இருக்கு பாருங்கள். இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஷேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதை போய் கிளிக் பண்ணிங்க. இந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெக்டாங்கிள் இருக்கும். ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு ட்ராக் பண்ணிங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்புறம் அந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு மோஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை எடுத்து என்ன அந்த இடத்துல வைக்க போகிறீங்களா பேர், அதை போய் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சேவ் டேட்டான்னு சொல்கிறேன். சேவ் டேட்டா நம்ம டைப்பினுடைய டேட்டா வந்து சேவ் பண்ண போகிறோம். சேவ் டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கொஞ்சம் நல்லா இது பண்ணிங்க, இந்த மாதிரி கொடுத்துருங்க. எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து சென்டருக்கு வேணால் சென்டருக்கு கொடுத்துங்க. இப்போ சென்டருக்கு கொடுத்துங்க, இந்த டேட்டா கரெக்டாக சென்டரில் இருக்கும். இப்போ எனக்கு போல்டு வேணால் போல்டு கொடுத்துங்க. இந்த டேட்டாஸ் வந்து எனக்கு போல்டில் வேணால் போல்டு கொடுத்துங்க, போல்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இதே கலர் இங்கே வேணும்னா அந்த கலரை வேணாலும் மாற்றிங்க. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்து இது பண்ணிங்க. இப்போ இதில் போய் எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு இந்த கலர் கொடுத்துருங்க. அதே கலர் கொடுத்துட்டேன். இங்கே என்ன கலர் இருக்கோ அதே கலர் இங்கேயும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ இந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. இந்த வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அவுட் சைடு பார்டர்னு கொடுத்துருங்க. அவுட் சைடு பார்டர்னு கொடுத்துட வேண்டியது. இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் நம்மளுடைய டேட்டா என்ட்ரி ஃபார்மு. கொடுத்துட்டு இப்போ இங்கேயும் பாக்ஸ் இருக்குது இங்கேயும் பாக்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இல்லை. அப்போ இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா வியூவை கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிட்டு க்ரீன் லைன் இருக்கு பாருங்கள், அதை தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் டேட்டான்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், எனக்கு C2 2ல் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அதை நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இந்த ஹெட்டிங்கை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுத்துங்க, Ctrl+C கொடுத்துங்க. காப்பி கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு Ctrl+V கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த ரைட் சைடில் உள்ளது இருக்கு பாருங்கள், இதையும் அப்படியே என்ன செய்றீங்க, காப்பி பண்ணுங்கள். Ctrl+C கொடுத்துட்டு இதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து Ctrl+V கொடுத்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு எதுக்குன்னு கொடுக்குறேன், ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்காக. எதுக்கு கால்குலேஷன்னா இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது இங்கே உள்ள டேட்டாஸை வந்து எனக்கு அடுத்த செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டிங் தேவைப்படும். இந்த ஹெட்டிங் வந்து நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ரிமூவ் பண்ணக்கூடாது, ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா அந்த டேபிளில் வந்து அந்த சீட்டில் வந்து அந்த டேட்டாவே தெரியாது. அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுதான் நமக்கு முக்கியமானது. இந்த இது மட்டும்தான் நமக்கு முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இது மட்டும்தான் முக்கியமானது. அப்போ இதை நம்ம எப்படி செட் பண்ணுறது? இப்போ இங்கே பாருங்கள் என்ன செஞ்சாச்சு. இப்போ இங்கே நம்ம டைப் பண்ணக்கூடிய டேட்டா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க, ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே 0ன்னு சொல்லி வந்துடும். அப்போ இங்கே ஏதாச்சும் நம்ம டைப் பண்ணும்போது அந்த டேட்டா எங்கே வந்துடும், அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்த செல்லு ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்த காலத்தை கிளிக் பண்ணிங்க. அடுத்த செல்லை கிளிக் பண்ணிங்க. ஃபாதர் நேம் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது ஈக்குவல் டு டேட் ஆஃப் ஜாயின், ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்தது கோர்ஸ் நேம், இந்த இடத்த ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு ஒன்று கொடுத்துங்க. அடுத்தது ரோல் நம்பருக்கு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ரோல் நம்பர் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு. அடுத்தது ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஃபோன் நம்பர் ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துங்க. ஒவ்வொன்றே ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த செல்லில் போய் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துட வேண்டியதான். ஈக்குவல் டு அந்த செல்லுக்கு போயிடுங்க. பிளட் குரூப்பு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு. அடுத்தது ஈக்குவல் டு அட்ரஸை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுங்க. இப்போ இங்கே எல்லாமே 0 வந்துச்சு. ஏன்னா இங்கே எதுவுமே என்ட்ரி பண்ணாதனால இங்கே வந்து 0 சொல்லி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் போய் என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போய் நான் வந்து சிவான்னு ஒரு நேம் அடிக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்து ஃபாதர் நேம் வந்து அருள்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அருள். டேட் ஆஃப் ஜாயினிங் கேட்குது. என்றைக்கு வந்து கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, என்றைக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்தோம். என்னன்னா ஒரு டேட்டு கொடுங்க. இப்போ 25 ஒரு ஐஃபோனு 5/20/25 வச்சுங்களேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தாச்சு. அடுத்து கோர்ஸ் நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஏன்னு சொல்லி கொடுத்துட்டு ரோல் நம்பர், அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர்னு வச்சிங்களேன். 1000 ரோல் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஏதோ சம்திங் டைப் பண்ணிடுங்க. அடுத்து பிளட் குரூப்பு A பாசிட்டிவ் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு பேர் மட்டும் பாவைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே என்ன வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ இதை தான் நான் என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அடுத்த சீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ இங்கே டைப் பண்ணக்கூடிய டேட்டாலாம் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த டேட்டாவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங்கை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துங்க. கொடுத்துட்டு C2 2ல் வந்து சிக்கன் செட்டில் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ப்ரெஷரில் வேல்யூஸு
ட்ரான்ஸ்போஸ்ன்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அங்கே உள்ள வேல்யூஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ ஹெட்டிங் அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வித்து வந்து கரெக்டாக கிடச்சிடும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு செல்லையும் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்து வந்து கரெக்டாக கிடைக்கும். இதை வேணால் இங்கே பெருசு பண்ணிக்குவோம். இப்போ ஜூம் வந்து 200 வச்சுங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அந்த ஹெட்டிங் எல்லாமே இங்கே வந்துருச்சிங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இதில் உள்ள டேட்டாஸை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம். அதாவது நம்ம டைப் பண்ணி வச்சுக்கூடிய டேட்டாவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு டேட்டா என்ட்ரி ஒவ்வொரு ஃபார்மும் ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், அதில் உள்ள டேட்டா வந்து அடுத்த சீட்டில் வந்து இந்த சீட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே தான் நம்ம என்ன செய்யணும், மேக்ரோங்கிற ஒரு கமாண்டை வந்து சூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நார்மலாக பண்ணியாச்சுங்க. இது வரைக்கும் நீங்களும் பண்ணிவிடுங்க, ஈஸியாக தெரிஞ்சது தான் எல்லாமே. இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டு இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு செல்லையும் நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா இங்கே வந்துடும். இப்போ இந்த சேவ் டேட்டாங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா என்ன செய்யணும், இப்போ இங்கே உள்ள சேவ் பண்ணிருக்க டேட்டா அப்படியே எங்கே வந்துடணும், இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மேக்ரோ எழுத போகிறோம். மேக்ரோ எழுதுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், விவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மேக்ரோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக்ரோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். நம்ம செய்யக்கூடிய இப்போ நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோமோ, இனிமேல் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ இந்த மேக்ரோவை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்டு மேக்ரோன்னு சொல்லி கொடுங்க. ரெக்கார்டு மேக்ரோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மேக்ரோ நேம் கேட்கும். இது என்னது, ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம். இப்போ மேக்ரோ 2லே வச்சுக்கோம், இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேம் எடுத்துக்கிச்சு. இல்லை ஒரு நீங்கள் பர்டிகுலர் நேம் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மேக்ரோ 2லே தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே டேட்டாலாம் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டாலாம் இங்கே இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், அதுக்கு முன்னாடி சீட்டு 2க்கு வந்துட்டு இந்த இருக்குல்ல 2வது ரோ இருக்குல்ல, இந்த 2வது ரோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு மேக்ரோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல 2வது ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து சீட்டு 1க்கு வந்துடுங்க. சீட்டு 1க்கு வந்துட்டு என்ன செய்யணும்னா, இந்த இருக்குல்ல அந்த டேட்டாஸு நம்ம அங்கே டைப் பண்ணுற டேட்டாஸ் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு சீட்டு 2க்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பெசல் கொடுங்க. பேஸ்ட் பெசல் கொடுத்துட்டு அதில் வேல்யூஸ் சூஸ் பண்ணிங்க. கொடுத்துட்டு ட்ரான்ஸ்போஸையும் இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். வந்துருச்சிங்களா? வந்துச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். சீட்டு 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த டேட்டாஸை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த டேட்டாஸை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த டேட்டாஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கர்சரை கொண்டு வந்து ஃபஸ்ட்டில் வச்சுங்க. இது வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் மேக்ரோவை போய் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மேக்ரோ வந்து ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வேலை முடிஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ அந்த சேவ் பண்ணோம்ல மேக்ரோ 2ங்கிற நேம் சேவ் பண்ணோம்ல, அந்த நேமை போய் இந்த இடத்துல எனேபிள் பண்ணணும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல போய் எனேபிள் பண்ணணும். எப்படி பண்ணுறது, அப்போ இந்த பட்டனை செலக்ட் பண்ணிங்க. மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அசைன் மேக்ரோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று வரும். அசைன் மேக்ரோ ஃப்ளோட்டிங் டூல் பாரில் அசைன் மேக்ரோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் வரும். அந்த கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து மேக்ரோ 2ன்னு ஒரு நேம் இருக்குது பாருங்கள். அந்த நேமை போய் கிளிக் பண்ணிங்க. மேக்ரோ 2ங்கிற ஒரு நேம் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த நேம் இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த நேமு சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல போய் நான் டேட்டாஸை என்ட்ரி பண்ணணும். இப்போ மற்றதெல்லாம் மறந்துடுங்க. மற்ற கீழே உள்ள இந்த டேட்டாஸ்லாம் தேவையில்லை. இது எல்லாத்தையும் மறந்துருக்கேன். நமக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மட்டும் போதும். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாலா அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். ஃபாதர் நேம் வந்து சும்மா இந்த மாதிரி குமார்னு கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் ஜாயினிங் 25/5/2025 கொடுத்துட்டேன். கோர்ஸ் நேம் வந்து
சிஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரோல் நம்பரு 1001, ஃபோன் நம்பர் ஏதோ சம்திங் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பிளட் குரூப்பு O பாசிட்டிவ் கொடுத்துட்டு அட்ரஸ்ஸு வந்து பேரலாம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இங்கே உள்ள டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. சேவ் பட்டனை கொடுத்தோன்னா ஒன்று என்ன ஆகிடும், டேட்டாஸ்லாம் இங்கே காணா விடுச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் சீட்டு 2ல் போய் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, சீட்டு 2ல் போய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இங்கே இந்த நம்பரை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வந்து இந்த காலத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா, முன்னாடி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த பாக்ஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுனால இந்த ப்ளஸில் காட்டுச்சு. அப்போ இந்த பாக்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும். இப்போ திருப்பி சீட்டு 1க்கு வந்துடுங்க. அடுத்த என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு டேட்டாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி சேவ் டேட்டா கொடுத்தீங்கன்னா செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டு வரும். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மலர்னு சொல்லி அடிக்கிறேன். குரு டேட்டு கொடுத்துட்டேன். கோர்ஸ் நேம் வந்து ADCA, ரோல் நம்பரு இந்த மாதிரி கொடுத்துட்றேன். சம்திங் ஃபோன் நம்பரு, பிளட் குரூப்பு A நெகட்டிவ், இந்த மாதிரி அட்ரஸ் வந்து காரை இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் டேட்டா கொடுத்தோன்னே போய் அங்கே போய் சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கொடுத்து பாருங்கள். அடுத்தது அதே மாதிரி வந்து அன்பு, ஃபாதர் நேம் அருள், கொடுத்துட்டு சேவ் டேட்டாஸ் என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக சேவ் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா போய் அடுத்த சீட்டில் இங்கே பாருங்கள். இப்போ நம்ம டைப் பண்ண நம்ம என்னென்ன டைப் பண்ணணுமோ எல்லாமே இப்போ என்ன செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக போய் அடுத்த சீட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். என்ன கொடுக்குறீங்க, டேட்டாஸ் கொடுத்துட்டு சேவ் டேட்டான்னு கொடுத்தோன்னே சீட்டு 2ல் போய் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த சீட்டை வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சேவ் பண்ணும்போது நீங்கள் ஃபைலில் போய் சேவ் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன். சேவ் கொடுக்கும்போது இப்போ மை டாக்குமெண்ட்ஸில் போய் சேவ் பண்ணுறோன்னு வச்சுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸல் ஒர்க் புக்கு, இதை தான் நீங்கள் மாற்றணும். இப்போ இந்த இடத்துல மேலே ஹெட்டிங் கொடுத்துங்க. இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருவோம் வச்சுங்களேன். ஸ்டூடெண்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த எக்ஸல் ஒர்க் புக் இருக்குல்ல, இதை போய் என்ன செய்யுங்க, இங்கே எனேபிள்னு இருக்குது பாருங்கள், எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தா தான் எடுக்கும். இல்லைனா அடுத்த நேரம் நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது வேறு மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இது ஒர்க் ஆகாது. அப்போ என்ன கொடுக்கணும், நீங்கள் எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அதை போய் கிளிக் பண்ணிங்க. ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டேன். கீழே வந்து எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்கு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்த நேரம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன இங்கே போய் டேட்டா கொடுக்குறீங்க, அதாவது ஒரு டேட்டாவை நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் டேட்டான்னு சொல்லி கொடுத்தோன்னே அடுத்த சீட்டில் போய் சேவ் ஆகிடும். அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு மேக்ரோ, அதாவது மேக்ரோன்னா இதில் இருக்குன்னு வியூவில் இருக்குது, இந்த மேக்ரோ அப்ளை பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். இது நார்மலாக டிசைன் பண்ணிட போகிறீங்க. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த பட்டனை வைக்கிறது, இந்த பட்டனை எனேபிள் பண்ணுறதுலாம் என்ன செய்யணும், இந்த மேக்ரோ வச்சு தான் நம்ம எனேபிள் பண்ணி ஆகணும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். ஏதாச்சும் இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.